ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த லொக்கேஷனை பார்த்தோன்னே நம்மளுக்கு தானாக பசி வந்துடுச்சு. சரி செஞ்சு சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். பெருசாக ஒன்றும் இல்லை, மேகி நூடுல்ஸ் தான். இங்கே பாருங்கள், பின்னாடி அழகான இந்த லேக்கில் அதை சின்ன பாறை மேலே வச்சுக்கிட்டு நம்ம இன்றைக்கி நூடுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறோம் பார்ப்போம். இதில் கரெக்டாக வரல அப்படின்னா நல்லா பண்ணுறவங்க தயவு செஞ்சு மன்னிச்செடுங்க. எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் பண்ணி சாப்பிட்றோம். ஸோ அந்த வேலை இந்த மாதிரியான சின்ன சின்ன சமையல் இதெல்லாம் சகஜம். சரி, நீங்கள் பாருங்கள், நம்ம இந்த ட்ராவல் ஸ்டவ் வாங்கியிருக்கோம். இது அமேசானில் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் 450 rupees தான். அந்த கேன் வந்து பூட்டான் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு 80 rupeesலேருந்து 120 rupeesக்கே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ராவல் போகும்போது நம்ம இதை அழகாக கேரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், என்னோடய உள்ளங்கையிலே நின்றுடும் அந்த ஸ்டவ்வு. அவ்வளோதான். இந்த கேஸ் அதே மாதிரி நம்ம வாட்டர் கேன் மாதிரி தான் பாக்கெட்லேயே வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இது இருந்துச்சுன்னா நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. இன்ஃபேக்ட் நம்ம சுடுதண்ணி கூட குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னா அந்த சுடுதண்ணி வைக்கிற கூட சிரமமாக இருக்கும். பட் இந்த கேஸ் இருந்ததுன்னா குயிக்காக ஒரு 5 minutes நம்ம சுடுதண்ணி வச்சு ஃப்ளாஸ்கில் ஊற்றி எடுத்துக்கிட்டு பேக் பண்ணிவிட்டு நம்ம மூவ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டவ்வை வச்சு நம்ம நூடுல்ஸ் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். ஸோ வரும்போதே நாங்கள் வந்து சில வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த வேலை வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லை, சீஸும் கிடச்சிது. எனக்கு சீஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால நிறைய சீஸே வாங்கிட்டு வந்துட்டேன். சீஸ் போட்டு நம்ம சீஸ் நூடுல்ஸ் செய்வோம் இன்றைக்கி. வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு நம்மக்கிட்ட இது ஒரே ஒரு வெசல் தான் இருக்குது வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுலேயே வெஜிடபிள்ஸ் போட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கான வாட்டர் கேன். ஸோ இந்த வாட்டர் கேன் பார்த்தீங்கன்னா இது கொலாப்சபிள் வாட்டர் கேன். இதோட 180 rupees 200 rupees அமேசானில் கிடைக்கும். நான் லிங்க் வேணாலும் கீழே ப்ரொவைட் பண்ணிடுறேன். இது வந்து 10 liters ஆஃப் வாட்டர் நம்ம கேரி பண்ணிக்கலாம். இதில் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது. தண்ணி தீர்ந்துருச்சுன்னா மடித்து நம்ம பேக்லேயே வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம். இல்லை நம்ம எங்கேயாவது போகும்போது கூட நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயே கூட வாட்டர் வேணாலும் நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாட்டர் நாங்கள் வந்து கேன் வாட்டரை ஊற்றி இதில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு, குக்கிங் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஆனியன். ஒரு ஆனியன், ஒரு குட்டி கேப்சிகம், ஒரு கேரட். ஏன்னா கேரட் இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, இது மகாராஷ்டிராவில் இந்த மாதிரி தான் இருக்கும் கேரட்டு. அதை இந்த பக்கம் வந்தவங்க பார்த்துருப்பீங்க. நம்ம ஊர் கேரட் இங்கே வந்து இங்கிலீஷ் கேரட்னு சொல்கிறாங்க. அதை பெருசாக அவங்க யாரும் அதை லைக் பண்ணுறதில்ல. இந்த கேரட் லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பீன்ஸு. இது 2 பேருக்கு நாங்கள் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறதுனால இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் கிளம்பும் போதே கேன் வாட்டர் வாங்கி ஃபில் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அதனால் இந்த வாட்டரை நம்ம டைரெக்டாக குக்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ வாட்டர் தேவையில்லை. அதெல்லாம் ஸ்டாண்டு நிற்குதா அப்படின்னு செக் பண்ணிக்குவோம். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கரெக்டாக அதை ப்ளேஸ் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு அது ரிஸ்க்காக இருக்க கூட சான்சஸ் இருக்குது. நானும் இதான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். லெட்ஸ் see. இல்லை, நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு இதை வைப்போம். காற்று ரொம்ப அடிக்குது. இது என்னை விட ஸ்பீடாக இருக்குது. பாயிலிங்க்கு நான் வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாயிலிங் ஆகி முடிச்சிருச்சு ஆல்மோஸ்ட்டு. நீங்கள் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் மேக்ஸிமம் மினிட்டில் ஆல்மோஸ்ட் அதில் ஒரு 5 liter வாட்டர் இருக்கும். சாரி, 500 ml வாட்டர் இருக்கும். மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 1 liter இருக்குன்னு நினைக்கல. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவுட்டோர் குக்கிங் பண்ணுறேன் நான்.
அதுவும் கொஞ்சம் பிளேஸ் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை சீட்டிங் பொசிஷன். ஏன்னா நாங்கள் சேர் டேபிள் எடுத்துகிட்டு வரல, பிளேஸ் இல்லை நம்ம காரில். பட் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அந்த ஒரு பிக்னிக் டேபிள் வாங்கிடுவோம். ஸோ அது வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம நின்றுட்டு வச்சு பண்ணுறதுக்கு. பட் சம்பவம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ணணும். ஸோ பார்க்குறக்கு அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லைன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நல்லாவே கொதிச்சு வருது, சீக்கிரம் கட்டிங் முடிச்சிடுவோம். ஒரு சீஸ் கியூப்ஸ். ஓகே, அது கடைசியாக தான் தேவை, அதெல்லாம் அது அப்புறம் எடுத்துக்கலாம். முதல்ல போய் மேகி ரெடி பண்ணுவோம். உடஞ்சிருச்சு மேகி. இன்னும் நிறையா இருக்கு. ஆமாம், போக போக ஒன்று ஒன்றா பண்ணலாம். இங்கெல்லாம் நம்மளுக்கு டைம் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கன்வீனியண்ட்டாக ஒரு அட்மாஸ்பியர் நம்மளுக்கு கிடைக்குதோ அப்போல்லாம் நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு தோணும். அப்போ நம்ம ஒரு குக்கிங்கை போட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி அட்மாஸ்பியரில் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சுருப்பீங்க. இன்றைக்கி உங்களோட சேர்ந்து நாங்கள் அழகான ஒரு அட்மாஸ்பியரில் இந்த ஃபுட்டை என்ஜாய் பண்ணுறோம். மேகி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவ்வளோ யார் இல்லை அப்படிங்கும்போது வாவ், நூடுல்ஸ் வெந்துருச்சு. நம்ம வெஜிடபிள்ஸ் மசாலாலாம் போட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் அதை ஸ்லோ பண்ணிடலாம். மேகியோட வர்ற அதே மசாலா தான், பட் எக்ஸ்ட்ரா ஸ்பைசி, எக்ஸ்ட்ரா சால்ட் அண்ட் டேஸ்ட்டு. ஏன்னா சில சமயத்தில் இது நம்மளுக்கு சால்ட்டு அண்ட் ஸ்பைசி செட் ஆகாது. அதனால் எக்ஸ்ட்ரா நம்ம வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டேன். கேரட், பீன்ஸ் அண்ட் கேப்சிகம் அண்ட் தென் ஃபைனலி சீஸ். மசாலாக்கு வந்து மேகி இன்ஸ்டன்ட் மசாலா. ஸோ மசாலா போட்டாச்சு. வெஜிடபிள்ஸ் வந்து குக் ஆகட்டும், மூடி வச்சுடுவோம். கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாக கொடுக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு மேகி வெந்துடுச்சு. சீஸ் கியூப்ஸை டக்கு டக்குன்னு போட்டுருவோம்.
ஸோ கூடயே அடிஷ்னல் ஃப்ளேவர்ஸ் உங்களுக்கு ஸ்பைசி தேவை அப்படின்னா நீங்கள் ஸ்பைசி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. அண்ட் சால்ட் நார்மலாகவே அவங்க போட்டிருக்க மசாலாவில் அது சால்ட் வந்து சில பேருக்கு அது பத்தாது. ஸோ நான் நார்மலாக கொஞ்சம் சால்ட் போட பழக்கம் இருக்குது எனக்கு எக்ஸ்ட்ரா. அண்ட் தென் ஃபைனலி சப்போஸ் ஸ்பைசி பத்தலைன்னா நம்மக்கிட்ட ரெட் சில்லி இருக்குது, அது நம்ம மேலே டாப்பிங்ஸ் போட்டுக்கலாம். சீஸ் மெல்ட் ஆகிறதா கொஞ்சம் டைம் எடுக்கும். சீஸ் மெல்ட் ஆகிடுச்சுன்னா எவ்ரிதிங் இஸ் ரெடி. ஆக்சுவலாக நம்ம சீஸ் செஞ்சதால் ஆயில் தேவையில்லை. ஆல்மோஸ்ட் சீஸும் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மேபி மேக்ஸிமம் 3 to 5 minutes நம்ம சீஸ் ஃபுல்லாகவே ஆகிடும். சன் செட் ஆயிடுச்சு, நம்ம நூடுல்ஸும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க அதை பாருங்கள், அந்த டெக்ஸ்சர் பாருங்கள், அந்த சீஸ் மெல்ட் ஆகி நம்ம நூடுல்ஸ் மேலே எப்படி எவ்வளோ அழகாக நிற்கிது அப்படிங்கிறது. சீஸ் நூடுல்ஸ் பிடிச்சவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் நாட் பேட் டுடே. இந்த கலர்ஸ் பாருங்கள், அந்த கேரட், கேப்சிகம் and the cheese, it gives some more textures. So noodles ready. நம்ம அதை சர்வ் பண்ணி டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாம். பிரமாதமாக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு இந்த மாதிரி ஒரு ஒகேஷனில் போய் சாப்பிட்டு டேஸ்ட் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ ப்ளீஸ் subscribe our channel KackatuCamper. Please like and comment and share with your friends. Thank you.